இவ்வளவு நேரம் பேசுனீங்க திமுக வந்து நீட் எதிர்ப்புக்கு என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அப்படியே அந்த நீட் தேர்வு ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி உங்க உதயனா சொன்னார்ல, அந்த ரகசியத்தையும் கேட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போராட்டம் நடத்தணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா அதை வச்சு நீங்க ஓட்டு வாங்கிருக்கீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பாருங்க. ஓபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அவங்க அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து இப்ப பேசக்கூடிய நபர் வந்து யாசர் அராஃபத்னு சொல்லக்கூடியவர், அதோட அட்வொகேட்டா இருக்காரு. திமுக வந்து ஜென்சி டிஎம்கேல அந்த அமைப்புல முக்கியமா அறியப்படக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 ஆண்டுகள் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்து 2016 இருந்து இந்த நீட் எதிர்ப்புக்கு நாங்க திமுக சார்பில் என்னென்ன போராட்டங்களை மேற்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை நான் காலையில பார்த்தேன். இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, 2004 வந்து 2014 வரைக்கும் யூபிஏன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட திமுக வந்து கூட்டணியில இருந்துச்சு. அந்த டைம்ல தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மருத்துவம் படிக்கணும்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த டைம்ல திமுகல இருந்து யார் யார் மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்கன்னா, தயாநிதி மாறன், மு க அழகிரி, ஆர் ராசா, இவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா துறை ஒதுக்கப்பட்டு மத்திய அமைச்சர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் மத்திய இணை அமைச்சரா இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, பழனி மாணிக்கம், ஜெகத் ரட்சகன், நெப்போலியன், அதோட பாத்தீங்கன்னா காந்தி செல்வன் சொல்லக்கூடிய மொத்தம் 7 பேர்ல 3 பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அமைச்சரா இருந்தாங்க. 4 பேர் மத்திய இணை அமைச்சரா இருந்தாங்க. இதுல காந்தி செல்வன் வந்து எந்த துறைக்கு மத்திய இணை அமைச்சரா இருந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறைக்கு மத்திய இணை அமைச்சரா இருந்தாரு. இந்த குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறைக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிறதா இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது வந்து இப்ப என்எம்சி, அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் மாத்திட்டாங்க. இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்தா ஒரு நோட்டிபிகேஷன் வருது 2010 டிசம்பர் 21ல. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவத்துறை படிக்க போகணும்னா, அதாவது மருத்துவம் படிக்கணும்னா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க அந்த நோட்டிபிகேஷன்ல. இப்போ ஒரு துறையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா அந்த அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்கும். அப்போ திமுக வந்து மத்திய அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கு. அப்ப அந்த மத்திய அமைச்சரவையில இடம் பெற்ற நபர்களுக்கு வந்து இது மாதிரி வந்து நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வர போறாங்க, மெடிக்கல் படிக்கணும்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சிருந்தும் ஏன் நீட் எக்ஸாம்னு ஒண்ணு வரவிடாம உங்களால பண்ண முடியல? அந்த நோட்டிபிகேஷன் வரவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோர்ட்ல ஸ்டே வாங்குறது, இது எந்த விதத்துல நியாயம்? உங்க திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு இருந்தாரு 2010ல. அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு சொல்றீங்க பாத்தீங்களா, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, கோச்சிங் சென்டர் போனாதான் இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் எல்லாம் சேர முடியும், அப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து ஏழைகளுக்கு எட்டாக்கணி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செயல்படுத்தாம தடுத்திருக்க முடியும். ஆனா அதெல்லாம் பண்ணாம கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து நீட்டுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணோம், நீட்டுக்கு எதிராக சட்ட போராட்டம் பண்ணோம், நீட்டுக்கு எதிராக நாங்க சட்டமன்றத்துல பில் பாஸ் பண்ணோம், அதுக்கு வந்து பிரசிடென்ட் தான் அப்ரூவல் தரலன்ட்டு இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க 2010 நீங்க நினைச்சிருந்தீங்க அந்த நோட்டிபிகேஷனை வரவிடாம பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கு வரவிட்டு இன்னைக்கு வந்து எங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி பாத்தீங்கன்னா கடந்த 20 நாட்களாக இந்த நீட் எக்ஸாம்ல நடந்த குளறுபடிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் இவர் வந்து எந்த இதுவுமே பேசல. இப்ப ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகிறதுனால தான் இளைஞர்கள் வந்து டைவர்ட் ஆகுறாங்க, ஜனநாயகன் மூவியால தான் டைவர்ட் ஆகுறாங்க, போராட்டம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அவங்க மேல தடியடி நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராட ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு தெரியும், எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து நீட் எக்ஸாம் எப்படி ஒழிக்கணுங்கிற ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க உதயனா சொன்னாரு. அந்த ரகசியத்தை மட்டும் கேட்டு சொன்னீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.